இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டந்திரத்து பக்கத்தில் சாமியார் புதூருங்கிற அப்படிங்கிற ஒரு ஏரியா. அது வந்து பார்த்திங்கன்னா விருப்பாச்சி பக்கம் போகிற வழியில் இருக்குது இடையில எலுமிச்சம் தோட்டம். இவர் வந்து பார்த்திங்கன்னா அருண்குமார் சார் அப்படிங்கிற அவரோட தோட்டம் வந்து அவர் வந்து சென்னையில் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. காப்பு இல்லை, பூவல் இருக்குல்ல, செடியெல்லாம் வாதெல்லாம் காஞ்சி வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் பார்த்துட்டு கால் பண்ணி நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரேப்பப் கொடுத்துட்டோம், அப்ளை பண்ணிட்டாங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ரேப்பப் வந்து கீழே வேருக்கு கொடுக்கறதுக்காக இன்றைக்கி ஃபீல்டுக்கு வந்திருக்கிறோம். செடிகளை பார்த்துக்குங்க. ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னுக்கு இருந்த வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். இது பண்ண பின்னாடி இருக்கிறது. இப்போ அடுத்து ரேப்பப் கலக்கிறத கலந்து கீழே வேருக்கு எப்படி கொடுக்குறங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து ரொம்ப பாதிப்பாக இருந்த செடி. ரேப்பப் மேலே ஸ்ப்ரே பண்ண பின்னாடி அந்த சுருட்டியாக இருந்த இலையெல்லாம் மாறி நல்லா தலை வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்த்திங்களா, நீங்களே பார்த்துக்கலாம். இலையை நல்லா அகலமாக விரிஞ்சு நல்லா வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தோட்டத்துக்காரங்களும் இருக்கிறாங்க. நம்ம பார்த்துக்கலாம். இந்த தண்ணி பற்றாமல் தண்ணி எடுக்க போயிருக்கிறாங்க. பார்த்துக்கலாம். இப்படி மோசமாக இருந்த செடி இப்போ தலைப்பு வர்றப்போ நல்லா வந்திருக்குது. இப்போ கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேப்பப் கொடுத்து 14 நாள் ஆகுது. நான் அடுத்து 2 டைம் 14 நாளைக்குள்ளே கீழே கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அவங்க கொடுங்குறதுக்கு கொஞ்சம் டைம் மிஸ் ஆகி போச்சு, ஆள் இல்லை வேலைக்கு அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் மீறி இருக்குது. இலை ஃபுல்லாகவே முருளை விழுந்து வைரஸ் விழுந்த மாதிரி இருந்தது. கொடுத்த பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்களே பார்க்குறப்பே தெரியும். அடுத்து நெக்ஸ்ட்டு கீழே ரேப்பப் கொடுக்குறோம். ரேப்பப் கொடுத்து இன்றைக்கி 5 நாள் ஆகிருந்துருக்கணும். ஆனால் அவங்க கொடுக்க தவறிட்டாங்க, ஆள் பற்றாக்குறனால. இன்றைக்கி கொடுக்குறோம் கீழே. நாளைக்கு கரண்ட் வந்தால் நாளைக்கே விடலாம். நாளைக்கு விடலாம். தப்பா அப்படி பாஸ் பண்ணி வை. பாஸ் பண்ணி. இது வந்து சுத்தமான பாய்சன் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான். ரிவ்யூ பண்ணிப்பேன். நம்ம ரேப்பப் கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஈரமான பதத்தில் கொடுக்கணும். இந்த ஈரம் இருக்கணும். இந்த ஈரம் இருக்கிறப்ப கொடுத்தோம்னா தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் மருந்தை வந்து அது கரெக்டான செடிக்கு எடுத்து வேறு வழியாக எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை அது செய்யும். அதே மாதிரி அந்த கேப்பில் அப்போ இது 1 லிட்டருக்கு இது ஊற்றுறீங்க. புல்ல அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் நெருக்கி ஊற்றணும்.